உங்க கனவுகளை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இது திங்க் அன்க்ரோடிட்ஸ்ங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்தது. இந்த கதையோட மையத்துல ஒரு தலைமை தளபதி இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு முடியாத காரியம் நிக்குது. இத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய படை எதிரி நாட்டு கடற்கரையில வந்து இறங்குது. படை வீரர்கள் பயத்துல இருக்காங்க. வெற்றி கிடைக்குமா? வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. ஆனா தலைமை தளபதி ஒரு விசித்திரமான காரியத்தை செய்றாரு. அவர் தன்னோட எல்லா வீரர்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு அதிர்ச்சியான உத்தரவை போடுறாரு: கப்பல்களை எரிச்சிடுங்க. இதே உங்களால கற்பனை பண்ண முடியுதா? திரும்பி போறதுக்கு ஒரே வழி அழிஞ்சு போனதுன்னா பின்வாங்கிறதுக்கோ தப்பிக்கிறதுக்கோ வழியே இல்ல. அவர் சொல்ல வந்த செய்தி தெளிவா இருக்கு: ஜெயிங்க, இல்லன்னா அழிஞ்சு போங்க. அந்த நிமிஷம் அவங்க பயம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. திடீர்னு ஒவ்வொரு வீரனுக்கோ தெரிஞ்சது, வெற்றிதான் ஒரே வழி. அப்புறம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் கடுமையா புத்திசாலித்தனமா சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. சரி, இதுக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உண்மை என்னன்னா, நம்மள பல பேர் ஒரு மாற்று திட்டத்தை எப்பவும் கையில வச்சிருப்போம். ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு புது திறமையை கத்துக்கணும், இல்லன்னா அந்த விசித்திரமான கனவை அடையணும்னு கனவு காண்போம். ஆனா பாதுகாப்புக்கா நம்மகிட்ட இருக்கிறதையும் விட மாட்டோம். தலைமை தளபதியோட கதை வெறும் வரலாறு இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. உங்க கனவுக்காக உண்மையையே முழுமையா நீங்க உழைக்கும் போது, உங்க கப்பல்களை எரிக்கும் போது, முன்னேறி போறதை தவிர வேற வழி இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கீங்க. அப்போதான் உங்களுக்குள்ள இருக்க நீங்க இதுவரைக்கும் அறியாத பப்பலம் வெளியே வரும். தடைகள் படிகளா மாறும், சாக்கு போய் காணாம போகும். யோசிச்சு பாருங்க, உங்க கப்பல் என்ன? உங்களை பின்னுக்கு இழுக்குற அந்த பாதுகாப்பு வலை என்ன? சில சமயம் பெரிய வெற்றியை அடைய ஒரே வழி பின்வாங்குற வழியை அடைச்சிட்டு முழு மூச்சா இறங்குறதா. பணத்துல, சந்தோஷத்துல, வாழ்க்கையில நீங்க வரணும்னா உங்க கப்பல்களை எரிக்க துணியுங்க. முழுமையா இறங்குங்க, அந்த பாய்ச்சலை செய்யுங்க. ஏன்னா பயத்துக்கு அப்பாலதான் மகத்தான வெற்றி இருக்கு. அப்போ எதுக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க?